ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ மூகாம்பிகா கேன்சர் சென்டர் குலசேகரம். அவங்க நடத்துகிற பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் பாருங்கள். ரெண்டாவது, ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் பேசுகிற அந்த பிரஸ்ட் கேன்சரை பற்றின அந்த அவேர்னஸ் ஸ்பீச்சையும் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குலசேகரம் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் ஸ்ரீ மூகாம்பிகா புற்றுநோய் சிகிச்சை மையம் இந்த மாதமானது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30 நாளைக்கும் பண்ணுற நிகழ்ச்சி. அதோட முடிவாக இன்றைக்கி நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் நம்மளுக்கு மக்களுக்கு மார்பக புற்றுநோயை விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்ம பண்ணுறோம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு பெரியவங்க, வீட்டில் இருக்கவங்க வரைக்கும், வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க நம்ம மகளிர் தான். அவங்க நான் மருத்துவமனையில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். நம்ம மார்பக புற்றுநோய் ஆரம்பத்தில் வந்தால் சில தாய்மார்கள் கவனிக்காமல் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அது 4ஆவது ஸ்டேஜ் வரைக்கும் போய் என் பிள்ளைக்கு படிப்பு செலவு இருக்குது, என் பிள்ளைக்கு கல்யாண செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பெரிய சிகிச்சையாக இருக்குமோன்னு நினச்சி பயந்து கடைசியாக போய் அவங்க 4th ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்லாம் போகும்போது உயிரிழக்கிற மாரி அவங்கள உயிர் இதை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம முற்றிலுமாக இப்போ இருக்க நம்ம மருத்துவ விஞ்ஞானத்தில் எளிதில் குணப்படுத்தலாம். அதை நாங்கள் மக்களிடத்தில் சொல்கிற விதமாக இந்த ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். எங்களோட மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி மாணவிகள், செவிலியர் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு டான்ஸ் மாரி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய டாக்டர் வெல்கம் மேடம். வணக்கம், நான் டாக்டர் திவ்யா. நான் கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர். ஸோ இந்த மந்த் பிங்க் அக்டோபர், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். ஸோ இந்த மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வு செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்கோம். ஸோ மார்பக புற்றுநோய் இது யாருக்கெல்லாம் வரும்? மார்பக புற்றுநோய் எல்லா வயது பெண்களுக்கும் வரும். பெண்களுக்கு மட்டும்தான் வருமா? இல்லை, மார்பக புற்றுநோய் பெரும் அளவு பெண்களுக்கு வரும். பட் கொஞ்சம் சதவீதம் ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும். அடுத்து வேறு என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வேறு என்ன காரணம், எந்த மாதிரி ஆட்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய், பர்டிகுலர்லி மார்பக புற்றுநோயோ ஓவரி கேன்சர், அந்த மாதிரி குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து மரபணு, சில மாறுதல்களில் மரபணுகள் இருந்தாலும் வரும். அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கை முறைன்னு பார்த்தோன்னா, பெண்களோட மாதவிடாயை பொறுத்து, அதாவது மாதவிடாய் சீக்கிரமாக தொடங்குற பெண்களுக்கோ, இதை மாதவிடாய் முடிகிறது ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாக முடியுது, முதல் கர்ப்பம் முதல் கர்ப்பம் வயது ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்குது, அந்த மாதிரி சில காரணங்களாலும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்படி நம்ம தவிர்க்கலாம்? மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? எல்லா புற்றுநோய்க்குமே முக்கியமாக நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலே நம்ம நிறையா புற்றுநோய்களை தவிர்த்திடலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைனா சமச்சீரான உணவு, ப்ராப்பரான தேவையான அளவு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறது, உடல் எடையை சரியான அளவு வைத்திருப்பது. ஸோ இதன் மூலமான நல்ல வாழ்க்கை முறையை இது பண்ணும். அதே சமயம் மது, புகைப்பிடித்தல், அந்த மாதிரி பழக்கங்களை தவிர்க்கிறது மூலமாகவும் புற்றுநோய்களை தவிர்க்கலாம். ஸோ இப்போ இந்த மார்பக புற்றுநோய் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப, ஸோ என்னென்ன அறிகுறிகள், மார்பக புற்றுநோய் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்பகத்தில் மார்பிலையோ இல்லை அக்குள் பகுதிகளில் கட்டிகள் வருது, இல்லை அந்த தோள்களில் மாறுதல்கள் வருது, இல்லை அந்த முளைக்காம்பு அதில்
ஏதாவது வருது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருந்தது. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள். ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இல்லை முக்கியமாக நான் சொல்ல போகிறது, ஒவ்வொரு பெண்களும் மாதம் ஒரு முறை மார்பக சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முடித்த முதல் வாரம் எல்லா பெண்களும் அவங்களோட மார்பகத்தை சுயமாக ஒரு நாள் பரிசோதனை செய்யணும். மாதம் மாதம் அதை பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் மார்பக தன்மை தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டுச்சுன்னா, கட்டியோ தோல் மாற்றமோ ஏதாவது சீல் வர்றது, எந்த மாற்றனாலும் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் மார்பக புற்றுநோயில் எந்த சேஞ்ச் கண்டுபிடிச்சாலும் அதோட அதுக்கான சிகிச்சை பெறப்ப முழுமையாக குணமடைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது மார்பக புற்றுநோயில் 4 ஸ்டேஜ் சொல்வோம். 1, 2, 3, 4. அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆரம்பத்திலே மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சு சிகிச்சை எடுத்துக்கிட்டா அதை முழுமையாக குணப்படுத்தலாம். அதுக்கு தான் இந்த மார்பக சுய பரிசோதனையை செய்ய சொல்கிறது. ஸோ நீங்கள் உங்கள் மார்பக தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் எந்த சேஞ்ச் இருந்தாலும் உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுங்க. அவங்க பரிசோதனை பண்ணிட்டு இது சாதாரண கட்டியா இல்லை வேற ஏதாவது ஃபர்தராக நம்ம அதை பார்க்கணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்தை சிகிச்சைக்கு போவோம். அதாவது மார்பகத்தில் எக்ஸ்ரே மாதிரி ஒரு மேமோகிராம்னு சொல்லுவாங்க. அந்த மேமோகிராம் மாதிரி பண்ணிட்டா அந்த கட்டி எப்படி என்னன்னு தெரியும். சரி, இப்போ மார்பக கட்டியை பார்த்தாச்சு, புற்றுநோயின்னு உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கடுத்து 3 வகையான சிகிச்சைகள் இருக்கு. அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பிங்கிற மருந்து மூலமாக கொடுக்கறது, இன்னொன்று கதிர்வீச்சு சிகிச்சை. ஸோ இப்போ நோய் ஆரம்பத்திலே கட்டி சின்னதாக இருக்கப்பவே பார்த்துட்டோன்னா அந்த கட்டியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். அந்த முழு மார்பகத்தையும் நமக்கு அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சின்ன கட்டியை மட்டும் அகற்றிட்டு அதுக்கப்புறம் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்தா அது திருப்பி வராது. அதே மாதிரி தான் அந்த மார்பகம் முழுசாக நம்ம நீக்கினதுக்கு அப்புறமும் அதோட தன்மையை பொறுத்து நம்ம அதுக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை நம்ம யோசிக்கிறோம். ஸோ சின்னதாக இல்லை. அதனால தான் மார்பக பரிசோதனை சுய பரிசோதனையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அது சின்னதாக இருக்கப்போ இருந்துட்டா வெறும் அந்த கட்டியை மட்டும் நீக்கினா போகணும். ஸோ எல்லா தாய்மார்களும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிட்டாலே நம்ம மார்பக நோய் வரதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை செய்யுங்க. வேற ஏதாவது குவெஸ்டின் இருக்கா? வேற ஏதாவது சந்தேகம்? எத்தனை வயசுக்காக வரும் நோய்? பெய்திய பெண்களுக்கு, அதுக்கப்புறம் எந்த வயது பெண்களுக்கும் வரலாம், நின்னவங்களுக்கும் வரும். மார்பக புற்றுநோய் எல்லா வயது பெண்களுக்கும் வரும். ராமேஸ்வரம் மக்களுக்கு புரியும் வகையில் எளிதாக விளக்கம் அளித்த எங்களது புற்றுநோய் ரேடியேஷன் ஆன்காலஜி மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்களுக்கு நன்றி. நமது மருத்துவமனையானது 1986 ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கிட்டு வருது. நம்ம மருத்துவமனை 91 நர்சிங் காலேஜ் வந்தது. அதுக்கப்புறம் 2001 பல் மருத்துவக் கல்லூரி, 2007 மெடிக்கல் காலேஜ், அதுபோக இருதய சிகிச்சை 2013 வந்தது. எங்களோட புற்றுநோய் சிகிச்சை 2018 இருக்குது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் நம்ம மக்கள் எந்த அறிகுறி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே இங்கே இருப்பீங்க, உங்கள்
ஃபேமிலி டாக்டர் போய் ஃபஸ்ட்டு காட்டுங்க. நம்ம எதுக்காண்டி சொல்கிறோன்னா, நம்ம எந்த புற்றுநோயாக இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா அதை முற்றிலுமாக குணப்படுத்தலாம். நம்ம மருத்துவமனையானது நம்மளோட டாக்டர்ஸ் வந்து எங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் சிகிச்சையில் வந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீஜி சார் தலைமையில் இயங்கிட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்சிசி மருத்துவமனை திருவனந்தபுரம், அதுலேருந்து வந்த சார், அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அப்புறம் டாக்டர் சந்திரமோகன் சார் இருக்காங்க, அவங்க சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அவங்களும் ஆர்சிசிலேருந்து வந்தவங்க. அப்புறம் நம்ம திருநெல்வேலி மருத்துவர் டாக்டர் மணிகண்டன் சார், அவங்களும் ஆர்சிசிலேருந்து வந்தவங்க. அப்புறம் டாக்டர் ஜெயக்குமார் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டு. இந்தமாரி எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி மருத்துவ பிரிவுக்கு டாக்டரோட ஃபீஸ் வெறும் 100 ரூபா தான் வாங்குகிறோம். இலவசமாக வந்து மக்களுக்கு வந்து படுக்கை வசதி, உணவு எல்லாமே கொடுக்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் அறிகுறி எது இருந்தது இல்லைன்னா நார்மலாகவே ஒரு 30 வயசு 40 வயசு மேலே உள்ள பெண்கள் பண்ணிக்கலாம். மேமோகிராம் வந்து முற்றிலும் ஃப்ரீயாக இந்த மாதம் 1500 ஸ்கேனை முற்றிலும் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அனுமதி அளித்த புது பஸ் ஸ்டாண்டு நிர்வாக மேலாளர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய எங்களது மருத்துவமனை மேனேஜ்மெண்ட் டாக்டர் ரமாவி நாயர் மற்றும் எங்களோட தலைவர் டாக்டர் வேலாயுதன் நாயர் மற்றும் டாக்டர் மூகாம்பியா மேடம் அரங்காவலர், டாக்டர் வேணுகோபிநாத், எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பிரசாத் சார் மற்றும் எங்களோட ஆன்காலஜி டாக்டர்கள், இங்கே வந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள், எங்களோட டீம் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மேலும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடக்க ஒத்துழைப்பும் எங்களுக்கு அனுமதி வழங்கிய மேலப்பாளையம் நகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் மற்றும் இன்ஸ்பெக்டர் மேலப்பாளையம் மண்டல் அவர்களுக்கும் மற்றும் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் இயங்கக்கூடிய காவல் நிலைய அதிகாரிகள் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மக்கள் எல்லாருமே எந்தவித புற்றுநோயாக இருந்தாலும், நீங்கள் எந்தவித அறிகுறியாக இருந்தாலும் முதல்ல ஃபுல் பாடி செக்கப் ரொம்ப முக்கியம். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் பாடி செக்கப் நீங்கள் பண்ணிக்கலாம். இதேமாரி நீங்கள் எந்தவித அறிகுறியாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி அதை எளிதில் வந்து குணப்படுத்தினா நம்ம நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம். நன்றி, வணக்கம்.